ரிஷபராசில நீங்க பிறக்குறீங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறக்குறீங்க அப்படின்னா எந்த மாதிரி சதவீத விழுக்காடு உங்களுக்கு நல்லா இருக்குன்னா, மிருகசீரிஷம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முருகர். அப்ப நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்துல நீங்க பிறக்குறீங்க, உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும் இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஓகே வெல் அண்ட் குட். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எடுத்த காரியம் பெருமளவு வெற்றி பெற இடத்துல இருக்கு. 90% உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஓகேங்களா? ரோஹிணி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்திரனோட ஒரு நட்சத்திரம் ரோஹிணி. சோ இந்த டைம் பீரியட்ல பிசினஸ் உங்களுக்கு அபரிவிதமா ஓட போகுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் நீங்க இருக்கீங்க, கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கீங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல எல்லாம் இருக்கீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு. இந்த ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி முயற்சி முயற்சி, வெற்றி 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 மட்டும்தான், வேற உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? எஸ், அதுவுமே நல்லா இருக்கும். சூரியனோட தாக்கம் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுவுமே வந்து நல்லா இருக்கும். பட் நீங்க வந்து என்ன ஒரு விஷயம்னா கடன்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தோட அதிபதியா வராரு. சோ கடன்ன்ற விஷயத்துல நீங்க போய் சிக்கிக்க கூடாது. பெண்களுக்கு குறிப்பா சொல்றேன். சில பேருக்கு வந்து திருமண உறவுல கூட பிரச்சனைகள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வர்றதுக்கான டைம் பீரியட் தான். சோ கொஞ்சம் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மத்தபடி ரிஷபராசிக்கு